காலகட்டத்தில் இதேபோல் மேடைகளில் பேசப்பட்ட போது பீடிகளை குடித்துக் கொண்டு அமர்ந்ததை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மேடையில் இருந்தவர்களெல்லாம் அறிவாளிகளாக இருந்தார்கள். இன்று அவர்களெல்லாம் பொக்கைகளாக மாறிவிட்டார்கள். கீழே அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் அறிவாளிகளாக உள்ளார்கள் என்று கூறி அனைவரையும் கரகோசப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நமது பல கருப்பையா அவர்களை வணங்குகிறோம். முதல் முறையாக இந்தியா விடுதலை அடைந்த போது முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது தந்தை பெரியாரால். இப்போதுள்ள அரசு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் திருத்தம் தமிழக வெற்றி கழகம் என்று எழுதியிருந்தார்கள். அதை இக்கு போட்டு எழுதுங்க, வெற்றி கழகம் என்று போட்டு எழுதுங்க என்று சொன்னது ஐயா தான். அதை முதலில் அவர்கள் திருத்தி கொண்டார்கள். அவர்கள் இன்னமும் ஐயாவோட யோசனைகளை நிறைய கேட்டால் தமிழ்நாடவே திருத்தலாம். ஐயா அவர்கள் யோசனையை அவர்கள் கேட்க முன்வர வேண்டும் என்பது எனது அவா. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருந்த மேகநாதன் மற்றும் தர்மலிங்கம் ஆகியோருக்கு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இந்த அரசு மேற்கொண்டிருந்த செயல்பாடுகள் குறித்தும் தலைவர் படம் பிடித்து விளக்கிவிட்டார்கள். இதற்கு மேல் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இங்கே வள்ளலாருக்காக பணியாற்றி இன்றைக்கு தொடர்ந்து பல பேருக்கு உணவளிப்பது, முதியோர்களை பராமரிப்பது என்று சொல்லி வாழ்வு என்பது பொதுப்பணிக்கு உரியது என்கின்ற கருத்தினை வாழ்க்கையில் கடைபிடித்து வருகின்ற எங்களுடைய கட்சியின் முக்கிய பிரமுகர் மதிப்புக்குரிய சேட் அவர்களே, குழுமி இருக்கின்ற மரியாதைக்குரிய பெருமக்களே, இன்றைய தமிழ்நாட்டு அரசியல் குறித்து திருப்பத்தூர் மக்களிடம் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த வாய்ப்பு கிடைத்தது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அண்மையில ஒரு பெரிய வியப்பு ஒன்று நடந்தது. தமிழ்நாட்டு அரசியல் தலைகளாய் மாறியது. இதுவரையிலும் 1967க்கு பிறகு திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டின் மூல நாடிகள் என்று கருதப்பட்டு வந்த நிலை போய் மூன்றாவது ஒரு மாநில கட்சி இங்கே ஆட்சிக்கு வருகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு மக்கள் தனித்தன்மையானவர்கள். பிஜேபி இங்கே கால் ஊன்றுவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு முயன்றது, முடியவில்லை. காங்கிரஸ் வேரோடு 67ல் காமராஜர் காலத்தில் பிடுங்கி போடப்பட்ட நிலையிலிருந்து காமராஜர் காலத்திற்கு பிறகும் பெரிய அளவுக்கு முயன்றது. இன்றைக்கு வெறும் 5 உறுப்பினர்களாக அவர்கள் சுருங்கி போயிருக்கிறார். 50-60 ஆண்டுகளாக காங்கிரஸ் தலை தூக்க முடியவில்லை, பிஜேபி தலை தூக்க முடியவில்லை. இந்த நிலையில் புதிதாக வந்த கட்சி, அவர் யார், அவருடைய கொள்கைகள் என்ன என்றே தெரியாமல் மக்கள் பெரிய அளவுக்கு வாய்ப்பளித்திருப்பார்களே. ஆனால் அப்படி வாய்ப்பளிப்பதற்கு ஒரு பெரிய நோக்கம் ஒன்று இருந்திருக்க வேண்டும். முன்பெல்லாம் குப்பன் போனால் சுப்பன், சுப்பன் போனால் குப்பன், திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என்ற நிலைதான் இருந்து வந்தது. 2 பேரும் ஊழல் பெருத்தவர்கள் தான் என்றாலும் கூட திமுக அளவுக்கு அதிமுகவை சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசிப்பார்கள், வாங்கிய காசுக்காவது காரியம் செய்து கொடுப்பார்கள். நான் வழக்கமாக சொல்வது வழக்கம், தோட்டைத்தா என்று கேட்டு பிடுங்கி கொண்டு போவான் அதிமுக காரன், காதோடு அறுத்து கொண்டு போய்விடுவான் திமுக காரன். ஆகவே பல சமயங்களில் அதிமுக ஆட்சிக்கு வரட்டும் என்று நினைத்ததற்கு காரணம் காதாவது மிஞ்சும் என்பதுதான். இந்த நிலையில் திமுக 57 இடங்களாக சுருங்கி, அதிமுக 47 இடங்களாக சுருங்கி, முன்பின் தெரியாத ஒரு மனிதர் ஆட்சிக்கு வருகின்ற நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. இப்படி காலையில ஒரு கட்சியில் சேர்ந்து மாலையிலே அவர் தேர்தலில் நின்று 30 நாளில் அவர் எம்எல்ஏ ஆகி பிறகு மந்திரியாகவும் ஆகின்ற காட்சிகள் எல்லாம் இன்றைய அரசியலிலே தான் அரங்கேறுகின்றன. இல்லாவிட்டால் அரசியல் என்பது 20-30 ஆண்டு கால அனுபவமும் பல தடவை சிறைக்கு போவதும் ஒரு கொள்கையிலே ஊன்றி நிற்பதுமான அரசியல் தான் என் காலத்தில் இருந்தது. நான் சிறு பையனாக இருக்கிற போது பார்ப்பேன், இப்பொழுது போல நாற்காலி போட்டு அமர வைக்கின்ற நிலை அன்றைக்கு இல்லை. இந்தியா வறுமையான நிலையில் இருந்த காலகட்டம் அது. ஆகவே மக்கள் எல்லாம் வெறும் மேனியோடு, சட்டை கூட இல்லாமல் தரையிலே அமர்ந்து நிலக்கடலையை கொறித்து கொண்டிருப்பார்கள். பீடியை உறிஞ்சு கொண்டு பேசுகிறவன் பேச்சை கேட்பார்கள்.
இருக்கின்றவர்களில் பலர் வறியவர்கள் என்பது மட்டுமல்ல, படிப்பறிவும் பெரிதும் இல்லாதவர்கள். ஆனால் மேடையில் இருந்து பேசிய தலைவர்கள் எல்லாம் பேரறிஞர்கள். காமராஜர், ராஜாஜி, அண்ணா, பெரியார், முத்துராமலிங்க தேவர், மாப்போ சிவஞானம் போன்ற மிகச்சிறந்த அரசியல் தலைவர்கள் அரசியல் பேசுவார்கள், பன்னாட்டு அரசியல் பேசுவார்கள், மாஸ்கோ அரசியலை பேசுவார்கள், வாஷிங்டன் அரசியலும் பேசுவார்கள். இவற்றையெல்லாம் அந்த பீடியை உறிஞ்சி கொண்டு அந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய செய்திகள் எல்லாம் மக்களிடம் எடுத்து செல்லப்பட்டன. கற்றிலனாயினும் கேட்க என்று வள்ளுவன் சொல்லுவான். ஒரு படிப்பது உன்னை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும். ஒருவேளை உன்னால் படிக்க முடியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம், கற்றறிந்தவர்கள் பேசுவதையாவது கேள் என்று வள்ளுவன் சொல்லுவான். அந்த அளவுக்கு உனக்கு வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்லுவான். கற்றிலன் ஆயினும் கேட்க என்று. பழைய மக்கள் கற்காதவர்களாக இருந்தார்கள். ஆனால் பெரிய தலைவர்கள், பெரிய சிந்தனையாளர்கள் பேசிய பேச்சுக்களை கேட்டு அவர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள். அந்த காலத்தில் சோசலிச கட்சியே ஒரு 10 கட்சி இருந்தது. எல்லா கட்சியும் பெரிய கொள்கை பேசும். அதிலே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மொழி இனம் சார்ந்த இந்தி எதிர்ப்பு நிலையை மேற்கொண்ட ஒரு கட்சியாக இருந்தது. அது ஒரு புதுமை. மற்ற கட்சிகள் எல்லாம் பெரும்பாலும் தேசிய கட்சிகள், சோசலிசம் பேசுகின்ற கட்சிகளாக இருந்தன. இப்படி அறிஞர்கள் எல்லாம் மேடையில இருந்து பேச, படிக்காதவர்கள் எல்லாம் தரையிலே உட்கார்ந்து கேட்க, இந்த நிலை மாறி இப்பொழுது எல்லா மக்களும் படித்திருக்கிறார்கள். படிக்காத மக்களே இன்றைக்கு கிடையாது. படிக்காத மக்கள் மேடைக்கு முன்னால் இருந்து கேட்க, படித்த மக்கள் மேடைக்கு முன்னால் இருந்து கேட்க, படிக்காத தலைவர்கள் இன்றைக்கு மேடையில பேசுகிறார். இது ஒரு பெரிய முரண். அன்றைக்கு அறிஞர்கள் பேசினார்கள், படிக்காதவர்கள் கேட்டார்கள். இன்றைக்கு படித்த மக்கள் முன்னால் இருந்து கேட்கிறார்கள், படிக்காத தலைவர்கள், பொக்கையான தலைவர்கள் மேடையில் இருந்து பேசுகிறார்கள். இது ஒரு பெரிய முரண். இது விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். எந்த அரசியல் அனுபவமும் இல்லை. அவருக்கு வாழ்க்கையில் தினத்தந்தி பேப்பரை தவிர வேறு எதுவும் படித்து பழக்கம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. நானும் ஒரு சர்க்காரிலே ஒன்றாக நடித்தோம். எனக்கு மிகச்சிறந்த நண்பர் அவர். அது வேறு. நட்பு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆகவே திடீரென்று வந்தார். கூட்டம் இருக்கின்ற ஆற்றல் நடிகர்களுக்கு இருக்கும். என்னை அறிந்தவர்கள் 10 பேர் கேட்பதற்காக நீங்கள் வருவீர்கள். ஆனால் அவர்களை பார்ப்பதற்காகவே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக கூடுகிறார்கள். அப்படி கூடிய கூட்டத்தில் தான் கரூரில் 41 பேர் இறந்து விட்டார்கள். இப்பொழுது நேற்று கூட நம்முடைய விஜய் கரூருக்கு சென்றிருக்கிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன், எவன் இந்த நாட்டுக்கு தியாகம் செய்தானோ அவனுக்கு சிலை வைப்பது வேறு. காந்திக்கு வைப்பது போல, காமராஜருக்கு, ராஜாஜி போன்றவர்களுக்கு வைப்பது போல. அப்புறம் இது மாதிரி ஒரு 2-3 பேருடைய புகழ் தான் இருக்குமே தவிர மற்றவர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். உங்களுக்கு இப்பொழுது திரிசாவை தெரிகிறது. நேற்றைய நடிகை உங்களுக்கு மறந்து போய்விட்டது. நேற்றைய நடிகை அறியப்பட்ட காலத்தில் அதற்கு முந்தைய கால நடிகைகள் மறைந்து விட்டார்கள். டி.ஆர். ராஜகுமாரி இந்த நாட்டில் கனவு கன்னியாக இருந்தார். அன்றைய வயதான மனிதர்கள் இளைஞர்களாக இருந்தபோது அவள் டி.ஆர். ராஜகுமாரி தான் கனவு கண்ணி. நான் 50 வயதாக 1950களில் பார்த்தபோது நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் டி.ஆர். ராஜகுமாரியை, குலேபகாவலியை தான் நினைவு கொண்டார்கள். பிறகு டி.ஆர். ராஜகுமாரி போனார், பத்மினி வந்தார், பத்மினி போனார், சரோஜாதேவி வந்தார், சரோஜாதேவி போனார், அடுத்தடுத்து வந்தார்கள். கடைசியில் நயன்தாரா வந்தார். நயன்தாராவுக்கு பிறகு திரிஷா வந்திருக்கிறார். ஏன் இவர்கள் எல்லாம் மறைத்து போகிறார்கள் என்றால் அவர்கள் சந்தையில் இருக்கிற போது நினைக்கப்படுகிறார்கள். சந்தை போன பிறகு மறக்கப்பட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு வயதாகி விடுகிறது. ஆகவே நினைவு கூறுவதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. அவருடைய அறிவோ அவருடைய செயலோ சேவையோ இதுபோல் எதுவும் இல்லாத காரணத்தினால் வனப்பாக இருந்தார்கள், நடித்தார்கள் என்பதற்காக கொண்ட மயக்கம் அகன்று விடுகிறது அல்லது இடம் மாறி விடுகிறது. இதுதான் சினிமா நடிகர்களுடைய புகழ். அதனாலே தான் சினிமா நடிகர்கள் பெரிய புகழை காலத்தை தாண்டி பெற முடியாமல் போனதற்கு ஒரு மொழி இனத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு இயக்கம் கடைசியில் பெரிய ஊழல் இயக்கமாக வடிவெடுத்து, அண்ணா வரையிலும் அது சரியாக இருந்தது. அது ஒரு கொள்கை இயக்கமாக இருந்தது. அண்ணாவுக்கு பிறகு அது ஊழல் இயக்கமாக கருணாநிதி காலத்தில் மாறி எம்ஜிஆர் 2.5 ஆண்டு காலம் மிகச்சிறந்த ஆட்சியை, தூய ஆட்சியை நடத்தினார். 2.5 ஆண்டு காலம் ஊழலுக்கு எதிராக வந்திருக்கிறோம், ஊழல் என்பது தலை தூக்க கூடாது என்று 2.5 ஆண்டு காலம் அவர் நடத்திய ஆட்சி நிகரற்ற ஆட்சி.
ஆகவே இதை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவனை சொல்ல வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அயோக்கியத்தனமான ஆள், ஊழலின் மன்னன். அவனை சிறையிலே வைப்பது என்பது தகுதியானது. ஆனால் 35 கோடி அவர் தருகிறார் என்று சொல்லி அவரை அலைவீசி தேடுகிறீர்களே, இப்படி நீ 35 கோடி இவனுக்கு விலை இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு ஒரு விலைப்பட்டியலை கட்டிவிட்ட பிறகு இதுவரையிலும் அவனுக்கு தெரியாது. அவனுடைய பெண்டாட்டி நினைத்து கொண்டிருந்தாள், இவன் ஒரு வெட்டியாடு, இவனை கட்டிக்கிட்டான், இவன் வீணா போனவன், நமக்கு எப்படி இவனோட வாழ்ந்து குப்பை கூட்ட போறோம்னு அவ பயந்துகிட்டு இருந்தான். இப்ப அவனுக்கு மதிப்பு 35 கோடி என்றவுடன் அவ என்ன சொல்லுவா, டேய் நான் எங்க அப்பா உங்ககிட்ட கொண்டாந்து என்னை தள்ளிட்டானேன்னு நினைச்சேன், ஆனா உனக்கு 35 கோடி விலை இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா, இப்ப நீ ரொம்ப விலைவத்த மனுஷன் ஆயிட்ட, அதனால நீ விஜய்கிட்ட போய் சொல்லு, ஐயா உங்க கட்சியில இருக்கிறதுனால எனக்கு 35 கோடி விலை இருக்குன்னு என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்பதான் இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு தான் பக்கத்துல உட்காந்து நிம்மதியா போட்டான், எனக்கு ஒரு விலை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஆகவே இந்த 35 கோடியை நீங்க தாங்க விஜய்கிட்ட கேட்க வேண்டும், இல்லைன்னா அவங்கிட்ட வாங்கினா அந்த பக்கம் போயிடுறேன், எப்படியோ நாங்க போய் செட்டில் ஆகிக்கிறோம், என்னையா அது ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்க வேண்டிய நிலைமையை நீ உண்டாக்கிட்ட. இப்ப இந்த ஒரு பொண்டாட்டி மட்டும் இல்ல, விஜய் கட்சியில இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களின் பெண்டாட்டிகளுக்கும் தங்களுடைய கணவன்மார்களின் பெரும் மதிப்பு இப்பொழுதுதான் தெரிய வந்திருக்கிறது, சந்தை மதிப்பு. இதை நீ இவர்களை கிளப்பி விட்டு கடைசியில உன் கட்சியில இருந்து ஒண்ணு நீ கொடுக்கணும், இல்லைன்னா அவன் கொடுக்கறத வாங்கின்னு போயிடுவாங்கிற நிலைமை ஏற்படும். இதான் நீங்க செஞ்ச வேலை. இங்கே இடங்கள் காலியாக இல்லை. அதிமுக காரனை விலைக்கு வாங்கி அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களுடைய ஊழல் வழக்குகளை சகித்து கொண்டு பிறகு அந்த இடத்தில் விசில் சின்னத்தில் தன்னுடைய ஆளை நிறுத்தி பிறகு அவர் ஆட்சிக்கு பெரும்பான்மையை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார். இதற்காக வழியில்லாத வழியில், தவறான வழியில் அவர் அரசியலை கையாளுகிறார். ஒரு பக்கம் நீ தவறான வழியில் அரசியலை கையாண்டு கொண்டு இன்னொரு பக்கம் நேர்மையாக ஆட்சி நடத்துகிறேன் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அது எடுபடும் என்று நான் கேட்கின்றேன். காலப்போக்கில் மக்கள் புரிந்து கொள்வார்கள். உண்மையிலேயே விஜயினுடைய ஆட்சி ஊன்றியதற்கு காரணம் திமுக தான். திமுகவிலே கூட்டணி கட்சியிலே 10 பேர் இருந்தார்கள். விஜய் ஸ்டாலின் என்ன நினைத்தார், 106 பேர் தான் இருக்கிறார்கள், போதவில்லை, ஆட்சி கவிழ்ந்து விடும், பிறகு அவர் மறுபடியும் தேர்தலுக்கு போவார், தேர்தலுக்கு போய் நிறைய மக்கள் வாக்களித்து விடுவார்கள், ஆகவே முழு பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்து விடுவார். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த விஜயை மக்களிடம் போகின்ற நிலையை தவிர்க்க வேண்டும், அவருக்கு ஒரு பெரும்பான்மையை உண்டாக்கி அவருடைய ஆட்சியை நிலைக்க செய்ய வேண்டும். எதற்காக திமுக இவருடைய ஆட்சியை நிலைக்க செய்ய வேண்டும்? ஸ்டாலின் நினைத்தார், விஜய் பொக்கையானவர், அவருக்கு எதுவும் தெரியாது, அரசியல் அனுபவம் அற்றவர், அறிவும் அற்றவர், ஆகவே ஆட்சியில் ஒரு ஓராண்டு அவரை நீடிக்க விட்டால் ஏராளமான தப்புக்களை செய்வார். இந்த தப்புக்களின் காரணமாக மக்கள் வெறுப்பார்கள், அதற்கு பிறகு நாம் ஆட்சிக்கு வரலாம். அப்படி இல்லாமல் இப்பொழுதே அவர் மக்களிடம் போவாரே ஆனால் மக்கள் ஏராளமாக வாக்களித்து திரும்ப அவரை பலத்தோடு ஆட்சியில் உட்கார வைத்து விடுவார்கள், அதற்கு பிறகு நாம் ஆட்சிக்கு வர முடியாத நிலைமை ஏற்படும் என்று ஸ்டாலின் தன்னுடைய சிற்றறிவு கொண்டு சிந்தித்தார். நான் சொல்லுகிறேன், இந்த 10 பேரையும் நீங்கள் போய் ஆதரியுங்கள் என்று சொன்னார். இவர்கள் எல்லாம் அவர் விஜயை ஆதரித்தார்கள். ஆதரித்த பிறகு இவர்களுக்கு மந்திரி பதவிகள் இந்த கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டன. சும்மா கிடந்த இந்த மனிதர்களுக்கு நாக்கிலே தேனை தடவியவுடன் அவர்களுக்கு சுவை கண்டு விட்டது. இப்பொழுது அவர்கள் நாக்கில் தேன் தடவப்பட்டு விட்டது, மந்திரி பதவி அந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதனாலே அவர்கள் இந்த பக்கமாகவே வந்து விட்டார்கள். ஸ்டாலினுடைய கூட்டணி கட்சிகள் என்ற நிலையில் இருந்து வெளியே வந்து இப்பொழுது விஜயினுடைய கூட்டணி கட்சிக்காரர்களாக ஆகிவிட்டார்கள். நான் இப்பொழுது பரந்தூர் விமான நிலையத்தை நான் கைவிடப் போகிறேன் என்று விஜய் சொல்லியிருக்கிறார், அதை நான் பாராட்டுகிறேன். எதற்காக பரந்தூர்களை கொண்டு வந்து உங்களுடைய சென்னையிலிருந்து நீங்கள் வருகிற போது திருப்பரம்புதூர் தாண்டி இருக்கின்ற இடத்தில் 75 கிலோமீட்டரில் ஒரு பெரிய சர்வதேச விமான நிலையம், பன்னாட்டு விமான நிலையம், அந்த விமான நிலையத்தை 28 கிராமங்களை அழித்து 4000 ஏக்கர் நஞ்சை நிலத்தை அழித்து 80 ஏரிகளை அழித்து குடிமக்களின் வீடுகளை எல்லாம் இடித்து அந்த சர்வதேச விமான நிலையத்தை கொண்டு வருவது என்று ஸ்டாலின் திட்டமிட்டார். அதை சுற்றி அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இடங்களை மலிவான விலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டார்கள். பிறகு விமான நிலையம் அறிவிக்கப்பட்டவுடன் 1க்கு 100ஆக விலை ஏறியது.
ஆகவே விமான நிலையத்தை இங்கே கொண்டு வர நினைத்தார். ஸ்டாலின் நம்முடைய விஜய் அதை எதிர்த்தார். இப்பொழுது அதை நிறுத்திவிட்டார். நானெல்லாம் அதை எதிர்த்து அந்த ஊருக்கே போய் பேசியிருக்கிறேன். அது வேறு, நான் பேசியது எத்தனை பேர் காதில் விழுந்தது என்பது வேறு. ஆக அந்த விமான நிலையம் நிறுத்தப்பட்டு விட்டது. அதனாலே 4000 ஏக்கர் நஞ்ச நிலம் காப்பாற்றப்பட்டு விட்டது. 80 ஏரிகள் காப்பாற்றப்பட்டு விட்டன. நான் சொல்லுகிறேன், கரெக்ட் நிலத்தில், ஒன்றுக்கும் ஆகாத நிலத்தில் விமான நிலையங்களை உருவாக்கு. நஞ்ச நிலங்களை அடித்து எதற்காக உருவாக்குகிறாய்? ஸ்டாலின் இந்த வேலையை செய்ததற்கு தன்னல்ல நோக்க காரணம். இப்பொழுது விஜய் அது ஒன்றைத்தான் ஒழுங்காக நிறுத்தியிருக்கிறார். இது போன்ற செயல்களை அவர் செய்கின்ற போது தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் அதை வரவேற்கும், பாராட்டும்.